This video is sponsored by EduQuest. EduQuest பற்றிய full details உங்களுக்கு வேண்டுமென்றால் description-ஐ செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். அதில் உங்களுக்கு தேவையான அனைத்தும் இருக்கும். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனாசாதி நெட்வொர்க். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பணக்காரர்கள் பயன்படுத்தும் சிக்கன வாழ்க்கை முறை ரகசியங்கள் பற்றி பார்க்கலாம். பணக்காரர்கள் என்றாலே எல்லாம் வீண் செலவு செய்வார்கள் என்று நினைப்பது தான் ஒரு தவறான கருத்தாகும். உண்மையில் பல உலக புகழ்பெற்ற பணக்காரர்கள் மிகுந்த சிக்கனத்தை கடைபிடித்து வாழ்கிறார்கள். அவர்களை பற்றி சில முக்கியமான அம்சங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதலில் பணத்திற்கான திட்டமிடல். பணக்காரர்கள் தங்கள் செலவுகளை மிக சரியாக திட்டமிடுகிறார்கள். ஃபார் எக்ஸாம்பிள், வாரன் பஃபட் ஒரு மில்லியனர் என்றாலும் அவர் 1958 வாங்கிய வீட்டிலே தான் இன்று வரை வசிக்கிறார். அவர் எப்பொழுதும் தேவைக்கேற்பதான் செலவு செய்வார். அடுத்ததாக, பணக்காரர்கள் பிராண்டை விரும்ப மாட்டார்கள், மதிப்பை தான் நாடுவார்கள். அவர்கள் பிராண்ட் கான்சியஸ் அல்ல, ஆனால் வேல்யூ கான்சியஸ். ஃபார் எக்ஸாம்பிள், மார்க் ஜோக்கர்பர்க் தன் அலுவலகத்திலும் நிகழ்வுகளிலும் எளிமையான டி-ஷர்ட்டுகளிலே அணிகிறார். அவருக்கு உண்டாகும் நேரத்தை வீணாக்காமல் இருக்க இது உதவுகிறது. அடுத்ததாக, கடனில் மூழ்க மாட்டார்கள். ஃபார் எக்ஸாம்பிள், சிக்கன பணக்காரர்கள் கடனை தவிர்க்கிறார்கள். அவர்கள் கடனை வாங்கும் நேரம் என்பது அது அவர்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும் போது மட்டுமே தான் இருக்கும். தேவ் ராம்சே போன்ற நிதி ஆலோசகர்கள் டெப்ட் ஃப்ரீயாக தான் வாழ்கின்றார்கள். அடுத்ததாக, தள்ளுபடி மற்றும் செகண்ட் பொருட்கள். பணக்காரர்கள் அதிகமாக தள்ளுபடி சலுகைகளை பயன்படுத்துவார்கள். அவர்கள் தங்களின் முதலீட்டை முக்கியமாக நினைத்தாலும் பொருட்கள் வாங்கும்போது செகண்ட் வாய்ப்புகளை பரிசீலிக்கிறார்கள். அதேபோல் புதிய வாகனங்களை வாங்குவதில் தவிர்க்கிறார்கள். புதிய கார்கள் வாங்கும்போது அதன் மதிப்பு 20-30% குறைந்துவிடும். அதனால் அவர்கள் அதிகம் டிப்ரிசியேஷன் இல்லாமல் செகண்ட் கார்களை வாங்குகிறார்கள். எலான் மாஸ்க் கூட டெஸ்லாவை தினசரி வாகனமாக பயன்படுத்துவதில்லை. அடுத்ததாக, தொடர்ந்த கல்வி மற்றும் தனி வளர்ச்சியில் ஈடுபாடு கொண்டிருப்பார்கள். அதாவது, பணக்காரர்கள் தங்கள் பணத்தை கல்வி, புத்தகங்கள், கோர்ஸ்கள், நிதி ஆலோசனைகள் மற்றும் நுண்ணறிவு வளர்ச்சியில் முதலீடு செய்கிறார்கள். பில் கேட்ஸ் வருடத்திற்கு 50க்கும் மேற்பட்ட புத்தகங்களை வாசிக்கிறார். அடுத்ததாக, சிறிய செலவுகளில் கூட கணக்கு பார்வை வைத்திருப்பார்கள் பணக்காரர்கள். அவர்களின் தினசரி செலவுகளில் கூட கணக்கை பார்த்து செலவு செய்கிறார்கள். உதாரணமாக, வாரன் பஃபட் காலை உணவுக்கு கூட $3 $5 மேலாக செலவிட மாட்டார். நிதி நிர்வாகம் மற்றும் தினசரி கணக்கு பார்க்கும் பழக்கம் அவர்களுக்கு உண்டு. பணக்காரர்கள் அவர்களது அனைத்து செலவுகளையும் பதிவு செய்வார்கள். அதன் மூலம் எங்கு வீணாக செலவடைகிறது என்பதை சரிபார்க்க செய்கிறார்கள். நீண்டகால இலக்கு என்பதே அவர்களுடைய செலவியல் திசையாக இருக்கும். அவர்கள் ஒவ்வொரு செலவையும் எதிர்கால இலக்குடன் ஒப்பிட்டு முடிவெடுக்கிறார்கள். அடுத்து, முதலீட்டில் ஆர்வம் கொண்டிருப்பார்கள். பணக்காரர்கள் அவர்களுடைய பணத்தை செலவு செய்வதற்கு பதிலாக முதலீடு செய்வதில் ஆர்வம் காட்டுகிறார்கள். லெட் யுவர் மணி ஒர்க் ஃபார் யூ. நெக்ஸ்ட், சந்தைப்படுத்துதலில் சிக்கனத்திற்கு இடம் கொடுப்பார்கள். அவர்கள் விளம்பரத்திற்காக அதிக செலவீடு செய்ய மாட்டார்கள். மாறாக, வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை முதலில் கட்டமைக்க முயற்சிப்பார்கள். உதாரணமாக, டெஸ்லா நிறுவனத்திற்கு பாரம்பரிய விளம்பரங்கள் கூட இல்லை. நேரத்தின் மதிப்பை அறிவது அவர்களுடைய முக்கிய இயல்பாக இருக்கும். பணக்காரர்கள் செலவுகளை மட்டுமல்ல, நேரத்தையும் ஒரு முதலீடு என்று பார்க்கிறார்கள். அதனால் அவர்கள் டைம் சேவிங் டூல்ஸ் அல்லது ஆட்டோமேஷன் முறைகளை அதிகம் பயன்படுத்துகிறார்கள். பணக்காரர்கள் பணத்தை ஈட்டுவது முக்கியம் எனினும் அதை நன்கு பாதுகாத்து மதித்து சிக்கனமாக செலவு செய்வதுதான் அவர்களுடைய வெற்றியின் ரகசியமாக இருக்கும். சாதாரணமாக நாமும் இவைபோல் சில பழக்கங்களை இன்று முதல் ஆரம்பிக்கலாம். பணக்காரர்கள் சிக்கனமாக இருப்பது ஒரு பழக்கம் மட்டுமல்ல, அது அவர்களுடைய வாழ்க்கை முறைதான். நாம் அனைவரும் அவர்கள் மாதிரியே பணக்காரராக இருக்க விரும்புகிறோம் என்றால் இவைகளை நாமும் கடைபிடிக்க தொடங்க வேண்டும். தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.